அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் வந்து பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அதே நேரத்தில ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல பார்த்தீங்கன்னா, 1 1/2 கப் அளவுக்கு வந்து கடையில வாங்குன நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன் நானு. உங்க கிட்ட வந்து அரிசி மாவு, இடியப்ப மாவு எது இருக்கோ அத வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய். இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, கையில ஒட்டாமையும் வரும். அதேபோல டேஸ்ட்டுமே வந்து கொழுக்கட்டை டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ ஓரலா பெசஞ்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிருந்தேன். நல்லா வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்டா வரணும் அப்படின்னா, தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருக்கணும். அப்பதான் வந்து சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப கொதிச்ச தண்ணிய பார்த்தீங்கன்னாக்கும், அந்த மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு, நல்லா கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணிய வந்து ஒட்டுமொத்தமா ஊத்தாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும். இப்ப பாருங்க நல்லாவே தண்ணி ஊத்தி பெசஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கை வச்சு பெசைய முடியாது. நல்லா ஹீட்டா இருக்கும். அதனால வந்து அப்படியே மூடிய போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். அதேபோல வந்து கொஞ்சம் சூடும் ஆறியிருக்கும். உங்களுக்கு கை பொறுக்கிற சூடுல தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா கைய வச்சு அழுத்தம் குடுத்து பெசஞ்சீங்கனாக்கும் இந்த மாரி ஆயிரும். இத வந்து அப்படியே மூடி வச்சிரலாம். இதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும், 1 கப் அளவுக்கு வந்து துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன். நெய் பிடிக்காதவங்க வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல வாசமா சூப்பரா இருக்கும். இந்த தேங்காய்ல உள்ள ஈரப்பதம் நமக்கு இழுக்கிற வரை வந்து மீடியம் சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் ஃப்ளேவர்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம நெய் சேர்த்தோனே நட்ஸும் போட்டு வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நட்ஸ் இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லாவே வறுத்தாச்சு. நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு வந்து துருவிய வெல்லம் சேர்த்துக்கலாம். என்னோட வெல்லம் பார்த்தீங்கன்னாக்கும், கல்லு, மண்ணு, தூசி அந்த மாரி எதுவுமே இல்லாம வந்து நீட்டா இருக்கனால, நான் அப்படியே வந்து டைரக்ட்டா சேர்த்துட்டேன். உங்களோட வெல்லத்தில ஏதாவது டஸ்ட் இருக்கிற மாரி இருந்துச்சுனாக்கும், நீங்க பாகா காய்ச்சிட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு வந்து ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியா வந்து அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, நீங்க வந்து காய்ச்சி அந்த பாக கூட இதில ஊத்திக்கலாம். இந்த தேங்காய் பூ கூட வந்து அந்த வெல்லம் மிக்ஸ் ஆகும்போது, கொஞ்சமா வந்து ஏலக்காய் தூள் வந்து அதில சேர்த்துட்டு, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா, 2மே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்ப பாருங்க, இந்த மாரி வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமா ஒரு உருண்டை எடுத்துட்டு, வாழை இலை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு, இந்த உருண்டைய அதுக்கு மேல வச்சுட்டு, இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கும், இன்னொரு இலையில வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அது இதுக்கு மேல வச்சுட்டு, ஒரு கனமான ஒரு பாத்திரத்த வச்சு, இந்த மாரி அழுத்தம் குடுத்தீங்கன்னாக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப்ல வந்து வரும். இது வந்து கையில தட்டத் தெரியாதவங்களுக்காக தான் இந்த மெத்தடு. இல்லாட்டி கையிலே வந்து அழகா வந்து நம்ம டேப் பண்ணினோம்னாக்கும் சூப்பரா ரவுண்டா வரும். இந்த மாரி ரவுண்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு வந்து ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு, நல்லா வந்து இந்த மாரி வந்து லாக் பண்ணிருங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வைக்கும்போது, நம்ம உள்ள வச்சிருக்க வெல்லம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மெல்ட் ஆயி வெளிய வர ஆரம்பிச்சுரும். அதனால வந்து ஃபுல்லா வந்து லாக் பண்ணிட்டு, கைய வச்சு நல்லா அழுத்தம் குடுத்துட்டு பெசஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு மெத்தட்ல வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாரி வந்து கொஞ்சமா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த மாவ எடுத்துட்டு, இந்த வாழை இலையிலே வந்து கையிலே வந்து இந்த மாரி வந்து தட்டுனாவே வந்து நல்ல நார்மலாவே வரும். நம்ம நெய் ஊத்தியிருக்கனால வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது. நல்லாவும் நமக்கு மாவு இழுகலாவும் இருக்கும். இந்த மாரி கையிலே வந்து தட்டி விட்டுட்டு, இதில வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சுட்டு, மறுபடியும் வந்து கையில எடுத்து வச்சுக்கங்க. கைய வச்சு இந்த மாரி வந்து நல்லா மடக்கி விட்டீங்கனாக்கும் நல்லாவே மடங்கிரும். கொஞ்சம் கூட கேப் இல்லாம வந்து நல்லாவே வந்து ஃபுல்லா அந்த மாவு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கைய வச்சு நல்லா அழுத்தம் குடுத்து, நல்லா உருண்ட உருட்டி வச்சுக்கலாம். இப்ப தான் வந்து அந்த மெயினான மேட்ரு வந்து வரப்போது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை ஊற வச்சு வச்சிருந்தேன். இந்த அரிசிய வந்து இப்ப வந்து இதுக்கு மேல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். நார்மலாவே வந்து நாம இப்ப ரெடி பண்ண கொழுக்கட்டை வந்து அப்படியே வந்து வேக வச்சு கூட சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கலர்ஃபுல்லா வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் தான் இது. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த அரிசிய வந்து வாழை இலையில போட்டுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கொழுக்கட்டை உருண்டை இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து இது மேல வந்து அந்த அரிசிய வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மாரி அப்ளை பண்ணி, ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரத்தில தண்ணி கொதிக்க வச்சுட்டு, நான் வந்து இடியப்ப தட்டுல வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைலாம் வச்சு, ஒரு 15 நிமிஷம் வந்து ஆவியில வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்லாவே சூப்பரா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு. எவ்ளோ அருமையா இருக்குன்னு பாருங்க. உள்ளயுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். வெளியுமே சாப்பிடுறதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த கலர்ஃபுல்லான கொழுக்கட்டைய செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், பாய்.